ஹாய் நண்பர்களே, இது சித்தன் டைரி. நான் எஸ்கே. இது நம்ம எப்பயும் போடுற நார்மலான கிரிக்கெட் வீடியோ பதிவு கிடையாது. இது ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலர்கிட்ட கருத்து கேட்டேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா, இது நமக்கு சரியாக வருமா அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட பிறகு அந்த வீடியோவை சிலருக்கு அனுப்பி அதனுடைய ஃபீட்பேக் கேட்டேன். அதில் ஒரு முக்கியமான நபர்கிட்ட அந்த வீடியோவை அனுப்புனேன். ஒரு ரிலேஷன் தான், அவருக்கு நான் சித்தப்பா முறை வேணும். அவருக்கு இந்த வீடியோவை அனுப்பி வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்களையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை அனுப்புனேன். சரின்னு அவரும் வீடியோ வாங்கி ஸ்மார்ட் டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கிறாரு. அந்த வீடியோவை கிரிக்கெட் சம்மந்தமான வீடியோ தான். ஒரு 6 நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறாப்புல. கால் பண்ணும்போது நானும் ஆர்வமாக எடுக்கிறேன். என்னென்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னமும் எனக்கு மைண்ட்லேயே இருக்குது. அப்போ அவர் சொன்னது என்ன அப்படின்னா, சித்தப்பா இது நமக்கு வேணாம், உங்களுக்கு இது செட் ஆகாது, உங்களுடைய வாய்ஸுக்கும் உங்களுடைய வீடியோவுக்கும் சுத்தமாக செட்டே ஆகலை, இது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது, தேவையில்லாமல் உங்களுடைய நேரங்களை இதில் செலவு பண்ணாதீங்க, இது வீண் முயற்சி, இதை கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லி போன வச்சிட்டாப்பு. அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக யோசனை, தூங்கவே இல்லை. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட ஆள்னா, என்னுடைய நலனில் அக்கறை கொண்ட ஆள். நான் வளர்ந்தா, நான் சந்தோஷமாக இருந்தால் அதை தன்னோட சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான நபர் அவர். அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரிப்ளையை நான் எதிர்பார்க்கல. நைட் ஃபுல்லாக யோசனை ஆயிடுச்சு. சரி, இதை தொடருமா வேணாமா, இதை குவிட் பண்ணிடலாமா அப்படின்னு கூட யோசனை வந்துச்சு. ஆனாலும் ஒரு 2 நாள் கழித்து நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம். அது மற்றவங்க பார்வைக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, நமக்கு முதல்ல இது பிடிக்கணும், இதில் கண்டிப்பாக நம்ம மேலே வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அப்போ அதை நான் நினச்சேன். சரி, அவருடைய கருத்து அது, ஆனால் நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வீடியோக்களை போட ஆரம்பித்தேன். 4 நாளைக்கு முன்னாடி 4000 வாட்ச் ஹவர்ஸை கடந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் அதிகமாகி சேனல் மேனிட்டைசேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ரீச் ஆச்சு, மேனிட்டைசேஷன் ஆச்சு. 4 நாளைக்கு பிறகு இன்னைக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் கிரெடிட் ஆகிருக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. உண்மையாகவே சொல்ல வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வேலைக்காகாது, லாயக்காகாது அப்படின்ட்டு நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் சொன்ன அந்த வார்த்தைகளெல்லாம் தாண்டி இந்த இடத்துல நிற்கும் அப்படிங்கிற நினைக்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு மெயினான காரணம் வியூவர்ஸான உங்களை தான் சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்களை பார்த்து ஆதரவு கொடுத்த உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். தொடர்ச்சியாக என்னோடய வீடியோக்களுக்கு உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் கொடுக்குமாறு தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். இப்போயும் நான் இதை பண்ணது பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் சொல்லலை. இவ்வளோ இத்தனை வருஷம் 1.5 வருஷ கடின உழைப்புக்கு, கடின முயற்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அதை தான் சொல்கிறேன் நான். இது நிச்சயமாக அடுத்தடுத்து படிப்படியாக நம்ம வீடியோக்களை போட்டு ஒரு உயர்வான நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை, போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை இது கொடுத்துருக்குது. நிச்சயமாக உங்களுடைய ஆதரவை கடைசி வரைக்கும் எதிர்பார்க்குறேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன்.